இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்ன வேணாலும் பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா. மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாரி செல்வராஜ் அவங்க இப்போ தான் என்ன கேட்டாங்க, என்னது இது நானா ப்ரொடியூசரு மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்த காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்பினாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதி மறுத்தம்னா தான் நாடக காதல். அப்போ நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி, என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேக மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கி வரைக்கும் மீள முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜை மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியேறும் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்ன வேணாலும் பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை வந்து அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது, நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ்லேருந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இது வந்து ஒரு எமோஷனலான விஷயமாக தான் இருக்கும், இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். ஆகஸ்ட் 23க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.